ஹியூமன் செஞ்ச தப்புக்கே இங்கே தீர்ப்பு வர்றதில்ல. ஆனால் ஃப்ரான்ஸில் ஒரு பன்னியை தூக்கில் போட்டிருக்காங்க. ஷாக்கிங்காக இருந்தால் அந்த ஷாக்கை குறைச்சிட்டு நான் சொல்கிற கதையை கேளுங்க. 1386 ஃப்ளைஸ்ன்ற இடத்துல ஒரு பன்னி ஒரு குழந்தைய கடிச்சிருது. அந்த இன்ஜுரியால் அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. ஆப்வியஸ்லி இது கொலை தான். கொலையை பண்ணது ஒரு பன்னி. ஸோ பன்னியை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க. வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பன்னிக்காக அது சைடில் ஒரு லாயரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செஞ்சு அந்த பன்னியை கொலைகார பன்னின்னு முடிவு பண்ணி தீர்ப்பும் சொல்லி டெத் பெனால்ட்டியும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்டை பப்ளிக்காக தூக்கில் போட்டு கொன்று நீதியை நிலைநாட்டியிருக்கு அப்போதைய ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட். இது இந்த பன்னிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் சில மிருகங்களையும் அந்த காலத்தில் இந்த மாதிரி டெத் பெனால்ட்டி கொடுத்து தூக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல? எனக்கும் தோணுச்சு. மிருகங்களாக இருந்தாலும் கரும வினைக்கு யாருமே விதிவிலக்கு இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த இன்சிடெண்ட்டோட நோக்கம். இது வாய் வார்த்தையாக இல்லாமல் அப்போ இருந்த யூரோப்பில் நடைமுறையிலையும் இருந்திருக்கு. கரும வினையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?